மாய கண்ணு உங்களை தேடி வந்திருக்கிறாரு. நான் அறிந்தேன் அப்பா. ஆகட்டும் அம்மா. ஆனால் அண்ணா தங்கா உங்களின் தங்கையாகிய நாகக்கண்ணி மல்லிகை முல்லை கோங்கி இருவாச்சி பாரிசாத வெற்றி வேறு என்று சொல்லக்கூடிய அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு வந்து தங்களின் திவ்ய பாதங்களில் கொட்டி கொட்டி கோடி சரணம் செய்தேன் அண்ணா. தங்கா அண்ணா நாகராஜன் பெற்றெடுத்த என் தங்கா அண்ணா உழுதியே சொல்லுங்க அண்ணா. நாகக்கண்ணி என்றென்றுமே இந்த அண்ணன் அருள் பெற்று சுகமாக வாழ்வாயம்மா. அப்படியா? அப்படி இருந்தாலும் அண்ணா அண்ணா மாய கண்ணா என்று அழுதக்கண் சிந்தனையோடு இருக்கிறாயே, என்னமாச்சு அண்ணா? தாங்களை அழைத்த காரணம் என்னவென்று உங்களுக்கு கூற வேண்டும். அப்படித்தானே? ஆமாம்மா. ஆனால் அண்ணா அண்ணா என்னவென்று எந்திரப்பு மாய வர
வந்தாலண்ணா அந்த பெருந்தூருவா என்னிடத்தில் சத்தியமா பெற்றாலண்ணா அண்ணா எப்படி என்றால் அதாவது அரண்மனைய நாகலோகத்தில் இருக்கும் பொழுது அந்த துரியோதன மனைவிமார்கள் அவருடைய தம்பி மனைவிமார்கள் அனைவற்றார் பேரும் ஒன்றாக கூடி மூடி முக்காலிட்டு சரி தந்திர மார்க்கமாக வந்து என் தாலி பறி போகுது என் கூரை பறி போகுது என் பொட்டு பறி போகுது அப்படி என்று எனக்கு அழுது புலம்பினார்கள். ஒரு பெண்ணுக்கு பெண் போல நினைக்க கூடாது. பெண் என்றால் பேயும் மனமெருங்க என்று சொல்வார்கள். உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது எந்த குறையாக இருந்தாலும் இந்த ஆகாயம் பூமாதேவி சாட்சியாக என் அண்ணன் ஸ்ரீ கண்ணன் மேல் சாட்சியாக உனக்கு எந்த குறையா இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தை கொடுத்துட்டேன். ஓஹோ அண்ணா, அதுக்கு என்ன காரணம் என்றால் அதாவது கீர்த்திகிரி மலையா தகத்தோடு பயபாரம் செய்து வரக்கூடிய மகனவர்த்தா சூரகப்பட்டவர் இவங்க 101 பேர்த்தையும் விடிந்தால் சூரிய உதய ஆவதற்கு முன்னாடி காளியம்மன் கோவிலுக்கு படிப்பதாக கட்டி வைத்து விட்டான். அதனால என் புருஷனை காப்பாத்து. அவங்க சத்தியம் கேட்டாங்க, நீ அதுக்குன்னு சத்தியத்தை கொடுத்துட்ட. அண்ணா எப்படி என்றால் பெண் என்றால் பேயும் மனமெருங்குன்னு சொல்லுவாங்க. சரி, மூடி முக்காடிட்டு வந்தாங்க. யாரு எவருன்னு தெரியல. சரி, ஐயோ ஆபத்துன்னு வந்தாங்களே, அந்த ஆபத்தை நம்ம காப்பாத்தணும். சரி, என் அண்ணனாகப்பட்ட ஸ்ரீ கண்ணனாகப்பட்டவர் தங்கா உனக்கு எப்பேற்பட்ட விலைகள் வந்தாலும் சரி கூட ஆபத்து என்று வந்தால் அவர்களை அன்றே நீ காக்க வேண்டும். எனக்கு ஏற்கனவே ஒரு பாடம் சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஆமாண்ணா, உன்னுடைய வார்த்தையை நான் மீறலாமா? அதனால சத்தியத்தை கொடுத்துட்டேன். சத்தியத்தை கொடுத்தல்ல, போய் காப்பாத்து. ஐயோ அண்ணா, காலத்தான் இதுக்கு மேல பிடிக்கணும். ஏமா என்ன பங்காளி வீட்லயும் நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்க. இப்ப நான் தானே குறுக்கெல்லாம் எதுக்கு இல்லாத போயிட்டேன். அறியாத புத்தியில் தெரியாத செய்தி விளையுது. எனக்கு எதுவுமே புரியல. இதற்கு என்ன வழி? என் அண்ணனாகப்பட்ட ஸ்ரீ கண்ணனை அழைத்தால் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அவர் வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? சத்தியம் கொடுத்துட்ட. ஆமாண்ணா, இந்த ஆபத்தை நான் காப்பாத்தணும். ஆமாண்ணா, இதுக்கு மேலேயும் மூடி மறைச்சு ஒரு புண்ணியம் கிடையாது. தங்கா அண்ணா, மூடி மறைக்காத நான் ஒரு உண்மையை சொல்றேன். இதுக்கு ஒரு ஆள் வந்தா இந்த அபயத்தெல்லாம் தீர்க்கலாம். நீங்க தானே அது? நான் இல்லம்மா. சரி, இன்னொரு ஆள் இருக்குது அதுக்குன்னு. அப்பேற்பட்ட ஆளா? அப்பேற்பட்ட உங்களை விட தந்திர மார்க்கமே வீரத்திலும் வீரத்திலும் யாருன்னா இருக்கிறாங்க? உன் மகனா? என் மகனா? ஏன்னா அப்படித்தான் நினைக்கிறேன். உண்மையாதாமா சொல்றேன். சொன்ன மாதிரி ஏதாவது கிணா கண்டியா? இல்லம்மா, உண்மையாக சொல்கிறேன். உன் மகன் வந்தால் மட்டுமே துரியோதனாதிகள் எல்லாம் காப்பாற்ற முடியும். என் மகனா யாரு? வவுத்துல பிறந்த எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான். யாரையும் பிரிச்சு பாக்குறது கிடையாது. சரி, அப்ப என் பிள்ளைன்னா எந்த பிள்ளை? நீ பெத்திய அந்த புள்ள. கர்ப்பமா இருந்தேன்.
அன்னைக்கு வந்து அண்ணா வயிறு வலிக்குதுன்னு சொல்லி சொன்னேன். ஏன் மடியில படுமா அப்படின்னு கதை சொன்ன தூங்கிட்டேன். உண்மைதான். அதுக்கப்புறம் கல்லு கட்டி தூசி துப்பு தாமா பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கே துக்கத்தெல்லாம் தொலைச்சு விட்டேன். தங்கா, உன்னை வயிறு வலியால் என் மடியில் படுத்திருக்கும் பொழுது என் அவதாரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு சொன்னேன் அல்லவா? அந்த தருணத்திலே ஒரு முறை இருமுறை ஊ என்று என்னிடத்தில் கேட்டாய். மூன்றாவது முறையே நீ தூங்கி விட்டாய். தூங்கிய உடனே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கதைகளையும் தெளிவாக ஊ ஊ ஊ ஊன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாருன்னு யோசித்தா உன் வயிற்றில் இருக்கக்கூடிய கரு அந்த சிசு தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் மனதில் ஏத்துக்கிட்டு தான். அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் கேட்ட அவன் கருவில் இருக்கும் பொழுதே இந்த யாதவனாகிய கண்ணனுடைய அவதாரத்தை தெரிஞ்சவன் வெளியே மீண்டும் பிறந்து வந்தா என்னையே கொன்னுருவான் அப்படின்னு சொல்லித்தான் பிறந்த குழந்தைய உனக்கு குழந்தையே பிறக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனா உனக்கு ஒரு மகன் இருக்கிறாமா? பாதி சண்டாளா. ஏன் இப்பேற்பட்ட பிள்ளையே இல்லன்னு இவ்வளவு காலமா மனசுல சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு இப்படி நான் வாழ்ந்துகிட்டு வரேன். உனக்கு பிள்ளை பிறந்தாமா அவன் வந்தா ஏதாவது ஆபத்து நேரம் அப்படின்னு உனக்கு வாசல் என் பிள்ளைய தாயும் கண்ணி பிரிச்சு வச்ச பாவத்தை ஏத்துக்கிட்டேன். என்ன கொண்டு விடுவானே அப்பயும் நான் மறுத்து வச்சா உருவத்தை மாத்தி வந்து உனக்கு குழந்தை பிறக்கும் போது நான் பார்த்தேன். அப்ப பாக்குறப்ப எல்லாம் குழந்தை பிறந்தா தலை வரும். ஆனா உன் மவன் முதல்ல காலை விட்டு என்னை எட்டி உதச்சா பாரு. உதச்ச உதையில நான் போய் சங்குதவரையில போய் விழுந்தேன். அன்று நாள் முதல் என்று இருந்தாலும் சரி கண்ணன் வருமா அவனை கொல்லணும்னு சொல்லி உன் மகனாகப்பட்டவன் அறமா இருக்கிறான். உன் மகன் வந்தா மட்டும்தான் காப்பாத்த முடியும். நான் எல்லா வழியும் சொல்லிவிட்டேன். போயிட்டு வராயா? இப்பேற்பட்ட உண்மை இவ்வளவு காலமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தியா? உன்னை மாதிரி ஒரு புண்ணிய கொடி நான் யாரையுமே இது வரைக்கும் நான் பாக்கல. சரி, ஒரு தாயையும் பிள்ளையும் பிரிச்சு வச்சிருக்கிறேன். சரி இருக்கட்டும். என் அண்ணன் எது செய்தாலும் ஒரு தர்மத்துக்கு தான் இருக்கும், நன்மைக்கு தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அண்ணா உன் பிள்ளைய நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு அவன் வந்தா தான் காப்பாத்த முடியும், உன் சத்தியத்தை காக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க. அண்ணா இப்ப ஏற்பட்ட வனத்துல அவன் எங்க இருக்கிறான், அவன் எப்படி இருப்பான் எனக்கு தெரியுமா?